நான் வாழ்க்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அண்ணன் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அண்ணா வாய்ஸ் கிளியரா இருக்குதா? அண்ணா வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுண்ணே, கேக்குதுண்ணே. சரி. ஓகே, ஓகே. இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில இருந்து கொஞ்சம் சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து, சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி, இந்த பகுதியிலே இந்த வசனத்தை லூக்கா ஆரம்பிக்கிறார். இந்த சத்தியங்கள் இன்றைக்கு நான் மிகவும் அதிகமாய் நேசித்து, அதிகமாய் என்னுடைய ஜெபத்திலே நான் கடைபிடிக்கிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவருமே இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இவைகளை கடைபிடிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் 12 சீஷர்களையும் வரவழைத்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சீஷர்கள் என்று சொன்னால் பயிற்சியில் இருக்கின்ற கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ற கிரேக்க மொழிபெயர்ப்பினுடைய அர்த்தமாக இது இருக்கிறது. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்கள் ஆசிரியரின் போதனையை அங்கே நடைமுறைப்படுத்துகிறதற்காக இந்த அதிகாரத்திலே அவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் நேரடியாக கற்றுக்கொண்டு அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கிறிஸ்துவினுடைய ஊழிய பணியில் அவர்களுடைய கட்டளையையும் போதனைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே இந்த ஆரம்ப கால 12 சீஷர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீஷர்களை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். கிறிஸ்துவினிடத்தில் நேரடியாக அவர்கள் அதிகாரத்தை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்படுகிற அந்த நேரத்துல 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே சீஷர்களாக ஆண்டவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அங்கே அப்போஸ்தலர்களாக, அதாவது பிரதிநிதிகளாக ஆண்டவரால் அனுப்பப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பப்படுகிறார்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர்கள் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை அவர்கள் எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அத்தனையாக அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையை பெற்று பிசாசுகளை துரத்துகிறதிலே, ஆண்டவருடைய சத்தியத்தை போதிப்பதிலே, அவர்கள் எண்ணெய் பூசி சுகமாக்குகிறதிலே அத்தனை தேர்ச்சி பெற்று அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படி வந்த அவர்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாக அவர்கள் ஒரு பரீட்சை எழுதுகிறது போல இந்த அதிகாரத்துல அநேக காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நாம் அநேக நேரங்களிலே அழைக்கப்பட்ட பொழுது, ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட போது ஆண்டவருக்குள்ளாக ஆழமான ஒரு அர்ப்பணிப்பிலே வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் நாளடைவிலே அநேக உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை சோதிக்கும் பொழுது, நம்மை புடம்பிடும் பொழுது, அந்த சீஷன் என்கிற விதையை நமக்குள்ளாக விதைத்து இருக்கிறாரே, அந்த விதையானது எந்த அளவிற்கு முளைத்து இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தற்பரிசோதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், சீஷன் என்கிற ஒரு விதையானது அது முளைத்தெழும்பி அவர்கள் ஆண்டவருக்கு அப்போஸ்தலர்களாக பணியாற்ற வேண்டும் என்பதே கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக, நோக்கமாக இருக்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த 9ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்திலே கற்றுக் கொடுக்கிறார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பின்பு இங்கே சீஷர்களை கட்டளை கொடுத்து அனுப்பி அப்போஸ்தலர்களாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் அதிலே பிசாசுகள் கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவரிடத்துல சந்தோஷமாய் வந்து சொல்லுகிறார்கள். பிசாசுகளுக்கு கட்டளையிட்டோம், பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்
கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் பரலோகத்துல உங்கள் நாமங்கள் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி எல்லாம் அவர்களுக்குள்ளாக உரையாடல் நடந்த பின்பு இங்கே ஆண்டவர் திரும்பவும் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்கிறார். தன் சிலுவை, அது சிலுவை என்பது ரோமர்களால் ஏற்படுத்தப்பட்ட மரணத்தினுடைய அடையாளமாக அது இருக்கிறது. அந்த சிலுவையை ஒவ்வொரு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரே, இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில நம்முடைய சுயங்கள் சாகிறதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சுயம் ஒரு நாளும் மேலெழும்பி விடாதபடிக்கு நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பழைய மனுஷன் மேலோங்கி விடாதபடிக்கு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த காரியத்தை குறித்து இங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்போ நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? சீஷர்களுக்கு அவருடைய உள்ளத்துல சீஷன் என்கிற விதை போடப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலிருந்து அவர்கள் உபதேசங்களை கற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் ஆர்டினேஷன் செய்யப்பட்டு அவர்கள் அப்போஸ்தலர்களாக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய கட்டளை பெற்று முழு நிறைவான விசுவாசத்தோடு கூட சென்ற பொழுது அவர்களுக்கு அங்கே பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன, போதனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, வியாதிகள் சுகமாக்கப்படுகின்றன. ஆனால் இந்த அதிகாரத்துல திரும்பவும் அநேக பரீட்சைகள் அவர்களுக்கு வைக்கப்படும் பொழுது அவர்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுகிறார்கள், நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற ஒரு தற்பரிசோதனையை இன்றைக்கு நாம் நிச்சயமாக செய்ய முடியும். இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை இன்றைக்கு பாடின பாடலே நமக்கு அருமையாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கலப்பையில் கை வைத்து விட்ட எவனும் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்னாரே, அந்த பாடலை மறுபடியுமாக நாம் பாடி நாம் ஜெபித்தோம். இந்த அதிகாரத்துல கடைசியாக அந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்லி முடிக்கிறார். இங்கே தற்பரை சோதனை செய்யும்படியாக சீஷர்கள் அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட பரீட்சையில எத்தனை பரீட்சையில் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலிலே அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு அவர் மலைக்கு சென்று மறுரூபமான பின்பு அவர் கீழே இறங்கி வருகிற பொழுது 37வது வசனத்திலே அவர்களில் ஒருவன், திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். 38ஆம் வசனத்தில் அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுழைத்தல்ல அலக்களித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். முதல் பரீட்சை பிசாசுகளை துரத்தும்படியாக அவருடைய விசுவாசத்திற்கு வைக்கப்படுகிற ஒரு சோதனையாக இருக்கிறது. முதல்ல தான் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அனுப்பப்பட்டு பிசாசுகளை துரத்தி ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் இந்த அதிகாரத்திலேயே அவர்களுக்கு இந்த தனிப்பட்ட முறையில வைக்கப்படுகிற இந்த பரீட்சையில அவர்கள் தோல்வி அடைகிறதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய அந்த பதிலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்று சொல்லுகிறார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்ளுகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வரும் பொழுது, ஆரம்பத்துல ஓடின அந்த ஓட்டத்துல ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது
ஆண்டவர் இன்றைக்கு நாம் தடுமாறுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு சீஷர்களை எப்படி கடிந்து கொண்டாரோ அதே போலதான் நம்மையும் கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு கூட ஜெபித்து, ஆண்டவரோடு கூட நெருங்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, நிச்சயமாக இந்த விசுவாசம் குறையாதபடி நாம் காத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆரம்ப நாட்களில நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லி ஒன்ஸ் அப்பான டைம் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு என்ன செய்கிறோம்? இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? இன்று இந்த நிமிஷத்துல நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன் என்கிற காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் இவர்களுக்கு வைக்கப்பட்ட இந்த பரீட்சையில இவர்கள் தோல்வி அடைந்ததை நாம் இதுல பார்க்கிறோம். இரண்டாவதாக 46ஆம் வசனத்துல தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இன்றைக்கு இது உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக உள்ள மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளாய் மாத்திரமல்ல, உலகத்திலும் இந்த காரியங்கள் இருக்கிறது. அவைகள் அப்படியே சபைக்குள்ளாக வந்துவிட்டபடியினால, சங்கங்களுக்குள்ளாய் வந்துவிட்டபடியினால, பிசாசினுடைய குணமாகிய அந்த லூசிபரினுடைய குணம் சீஷர்களையும் இங்கே விட்டு வைக்கவில்லை என்பதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை அந்த கூடங்களில் நான் வீற்றிருப்பேன் என்று சத்துரு சொன்ன பொழுது, தன்னுடைய இருதயத்தில் நினைத்த பொழுதுதான் அவன் தள்ளப்பட்டு போனான். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன அந்த வசனங்களை அநேக முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்த போதிலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம், எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. லூக்காவுல பின்னாடி உள்ள பகுதிகளில் ஆண்டவர் திருவிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே, அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் பொழுதே இந்த சண்டை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய அந்த பரீட்சையில எவன் பெரியவனாய் இருப்பான், தங்களுக்குள்ள மனுஷரால வருகிற மகிமையை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். என் பிதாவே, என் அப்பாவே கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கும் பொழுது, இன்றைக்கு மனிதரால் வருகிற மகிமையை நாம் தேடுகிறபடியினாலே, மனிதர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறபடியினாலே, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல யார் பெரியவர் என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தையும் ஆட்டி படைக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களையும் கூட இது ஆட்டி படைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரால் அனுப்பப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கட்டளை பெற்று, அவரால் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு சென்ற அவர்களுக்குள்ளாகவே இந்த பிரச்சனை இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதை இயேசு அதற்கு அருமையா பதில் சொல்லிட்டாரு. இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்து முடித்து விட்டதை பார்க்கிறோம். உங்களை தாழ்த்த வேண்டும், மனுஷரால் வருகிற மகிமையை தேடாதுங்க. உங்கள பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன், தலைவனாய் இருக்கிற விரும்புகிறவன், பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, இந்த சுயம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா, நேற்றைய தினத்துல அறையப்பட்டிருந்ததா, இன்றைக்கு காலை எழும்புகிறேனே, இந்த நாள் முழுவதிலும் என்னுடைய சுயம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே, நான் அறைந்திருக்கிறேனா, நான் இந்த உலகத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சியோடு கூட நாம் சென்றோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக சீஷனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். இரண்டாவது காரியம், இந்த காரியத்தை குறித்து இந்த காரியத்திலும் சீஷர்கள் பரீட்சையில தோற்று போனதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள 49வது வசனத்துல ஒரு காரியம் காணப்படுகிறது. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியினால் அவனை தடுத்தோம் என்றார்கள். இன்றைக்கு சபை பிரிவுகளை பார்க்கிறோம். அந்த சபையை சேர்ந்தவர்கள், இந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அநேக போட்டிகள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே உழவுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மணவாளனாக வரும் பொழுது மணவாட்டியாகிய சபைகள் அல்ல, சபை என்று சொல்லி
ஒருமையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே கர்த்தருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையாக, மனவாட்டியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், நம்மை பின்பற்றாதவர்கள் பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியினால் நம்ம மார்க்கத்துல இல்ல, நம்ம கூட இல்ல, நம்முடைய வழிகள்ல இல்ல, நம்மோடு கூட தங்கல, நம்ம ஸ்தாபனத்துல இல்ல, அதனால அவனை தடுத்தோம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சபை பிரிவுகளை குறித்து இந்த காரியத்திலும் அவர்கள் அங்கே தோல்வி அடைந்ததை பார்க்கிறோம். இங்கே பவுலிடத்தில் கேட்டால் 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் அங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அவர்களுக்குள்ளாக, கொரிந்து சபைக்குள்ளாக அங்கே ஒரு மாம்சத்திற்குரியவர்களாக வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள், சீஷர்கள் இங்கே மாம்சத்திற்குரியவர்களாக கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். நம்மை பின்பற்றாதவர்கள் அவர்கள் பிசாசுகளை விரட்டுகிறதை கண்டு நாங்கள் தடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். என்னாகமும் அங்கே 11ஆம் அதிகாரம் 24 29 வரையிலும் கூட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். மோசே ஒருவனால அந்த 20 லட்சம் புருஷர்களை அவன் நடத்த முடியவில்லை. அவனுக்கு அநேக அந்த மிகவும் பாரமான சூழ்நிலையா இருந்தபடினால அவன் மேல வைத்த அதே அபிஷேகத்தை ஆண்டவர் 70 பேர் மேல வைப்பேன் என்று சொல்லி அவர் அங்கே மோசேயை கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாது இருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்துரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். மோசேக்கு அடுத்தபடியான தலைமை பொறுப்புல வருகிறவன், தலைமை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டியவன். அதற்கு மோசே சொல்றார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார், நலமாயிருக்குமே என்றான். எல்லார் மேலேயும் அபிஷேகம் வச்சுட்டாங்கன்னா அந்த நாட்கள்ல தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை பெற்ற நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசையினுடைய ஒரு பாரமான ஒரு ஜெபம், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. 2 பேர் கூடாரத்துல இருந்துட்டான், அவனுக்கு எப்படி இந்த வரத்தை கொடுக்க முடியும்? நீர் அழைத்த இடத்துல வந்து நிக்கலையே, வீட்டுல இருந்திருக்கிறார்களே, அவர்கள் மேல அபிஷேகம் வந்து இறங்குத, நீர் தடை பண்ணும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாம மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்றுன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக பிரிவினை. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைராக்கியம் உள்ளவர்களாக, அவருடைய ஆவியை பெற்று ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக ஒரே காரியத்தை சிந்தித்து ஆண்டவருக்காக செயலாற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்களுடைய வாழ்க்கையில இந்த பரீட்சையிலையும் அவர்கள் தோல்வி அடைகிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து அடுத்தபடியாக 59 வசனத்துல, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி
சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. இப்போ இயேசு கிறிஸ்து சமாரியாவில் தங்க வருகிறார். அந்த நாட்களிலே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே பாலஸ்தீனத்தை அவர்கள் கலிலேயா, சமாரியா, யூதேயா என்று பிரித்திருந்தார்கள். யூதர்கள் சமாரியாவை தொடாமல் அவர்கள் மற்ற 2 இடங்களுக்கும் அவர்கள் சென்று வருவதுண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஜாதி பிரிவுகளை, அந்த காரியங்களை தடுத்தெறியும்படியாக, தடுத்து உடைக்கும்படியாக அவர் சமாரியாவுல போய் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அங்க போக வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை உடைத்தெறியும்படியாக வந்திருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியாவுல நான் தங்கிட்டு நான் எருசலேமுக்கு நான் போக போறேன்னு தெரிஞ்சோடனே சமாரியர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோட ஆண்டவர் கோபப்படல. யோவான் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், சமாரியர்களுடைய ஒரு கிராமத்துல போய் ஆண்டவராகிய இயேசு தங்கி ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 இந்த உலகத்துல சாட்சிகளாயிருங்கள் என்று சொன்னாலே எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் நீங்க சாட்சியா இருக்க வேண்டும். சீஷர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருக்குது. அந்த கிராமத்துல உள்ள ஜனங்களுக்குள்ளாக அப்படி இருக்குது. சீஷர்களுக்குள்ள எப்படி பாகுபாடு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல அவங்க தங்க விடமாட்டோம்னு சொன்னோடனே அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 53 அவர்கள் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஜெபங்களை கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால், மாம்சத்திற்குரிய ஜெபங்களே அநேகம் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ ஆண்டவருடைய ஆவியை பெற்ற இந்த சீஷர்கள் தான் சொல்லுகிறார்கள், யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசுவோடு கூட தங்கி இருக்கிறார்கள், இயேசுவோடு கூட படுத்து உறங்குகிறார்கள், இயேசுவினுடைய அத்தனை சுபாவங்களையும் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல சமாரியர்கள், அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது இவர்கள் சொல்லுகிறார்கள், எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல நாங்கள் இறக்கி அழித்து விடட்டுமா என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் இன்னைக்கு நமக்கு சாதகமா பேசினாங்கன்னா அவர்களுக்காக நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல நான் கடந்த செய்தியில சொல்லியிருந்தேன். அதாவது நான் ரட்சிக்கப்பட்டு ஒரே மாதத்திலேயே என்னுடைய ஊர்லயே, என்னுடைய மிகப்பெரிய சபையிலேயே ஒரு செய்தி கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது, எனக்கு வாதியாராக இருந்த அவர் அந்த முழிரவு ஜெபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார். நாங்கள் அத்தனையாக குறும்பு செய்கிற ஒரு 7 வாலிபர்களாக இருந்த பொழுது, அவரையும் அவர் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அவரை ஏளனம் செய்தேன் என்று சொல்லி, அவர் ஜெபித்த ஜெபத்தை நான் செய்தி எடுத்த பின்பாக கைகளை பிடித்து அழுது கொண்டு சொன்னார், நான் என்னுடைய மார்பிள் அடித்து நான் ஜெபித்தேன், இவரையெல்லாம் எடுத்துக்கொள்ளும், ஏன் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன் தம்பி, எப்போ நீங்க ஊழியக்காரனா மாறினீங்க? இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிற நாம் இருக்கிறோம். நமக்கு சாதகமானவர்களை நாம் அவர்களை நேசித்து ஜெபிக்கிறவர்களா காணப்படுறோம். இல்லைன்னு சொன்னா யோவானும் யாக்கோபும் சொன்னது போல, எலியா இறக்கினது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவங்கள முடிச்சிடட்டுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு திரும்ப ஒரு ஆன்சர் பண்ணுகிறார். 55வது வசனத்துல அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார். அது அழிக்கிற ஆவியை நான் உங்களுக்கு தரலப்பா, அழிக்கிற ஆவியை தரல, ஆக்கப்பூர்வமான ஒரு ஆவியை தந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ரட்சிப்பை நான் ஏற்படுத்தும்படியா வந்திருக்கிறேன். நரக தீக்கு போகக்கூடிய உங்களை மாத்திரம் அல்ல, மனுக்குலத்தை மீட்கும்படியாகத்தான் வந்திருக்கிறேன். அணைக்கிற ஒரு ஆவியோடு கூட வந்திருக்கிறேன். அன்பு செலுத்துகிற ஒரு ஆவியோடு கூட வந்திருக்கிறேன். பாவிகளை நேசிக்கிற ஒரு ஆவியோடு கூட வந்திருக்கிறேன். எதிர்த்து பேசுகிறவர்களை நான் அழிப்பதற்காக வரல அப்படிங்கிற காரியத்தை சீஷர்கள் இந்த பரீட்சையிலும் தோற்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியும்படியாக இதை விளக்கி பேசுகிறதை பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம், பிசாசுகளை துரத்த முடியாமல் அவர்கள் தடுமாறி நிற்கிறதை பார்த்தோம். 2வது காரியத்துல அவர்கள் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற காரியம் அடிக்கடி அவர்களுக்குள்ள சண்டை. யார் பெரியவனா இருப்பான்? மரித்து போக போறேன்னு சொல்றாரு, அவருக்கு பிறகு அந்த ஸ்தானம் எனக்கு தானா, யாருக்கு அப்படிங்கிறது அத்தனை பிடிவாதம். அதே போல 3வது காரியத்துல பார்த்தோம், நம்மையோடு கூட இராதவன், நம்மை பின்பற்றாதவன்,
அவன் எப்படி போய் பிசாசுகளை துரத்தலாம்? அதனால அவனை தடுத்துட்டோம். ஆண்டவர் அதற்கு சொன்னாரு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாகிறாதவன் நமது பட்சத்துல இருக்கான். மோசையினுடைய காரியங்கள் என்னாம 11ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். யோசுவாவை கடிந்து கொள்கிறார். எல்லார் மேலையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறத பார்த்தோம். அதே போல இங்கே சமாரியர்கள் ஜாதி பிரிவு. யூதர்கள் சமாரியரை சீன்றதில்லை, இவர்கள் அவர்களை சீன்றதில்லை. இயேசு அதை தகர்த்தெறிய விரும்புகிறார். அதனாலதான் சமாரியா பட்டணத்துல போய் அந்த விபச்சார பெண்ணை சந்தித்தது மாத்திரமல்ல, அவருடைய ஊர்கள்ல தங்கி ஆண்டவர் ஜெபிக்கிறார். பரமேறுகிறதற்கு முன்பாக நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியான ஒரு காரியம் என்ன? அவர் ரட்சிக்கிறதற்காக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரு. அதற்கு திரும்ப அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க, ஆண்டவரே இப்போ திரும்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி அவசரமான முடிவுகளை எடுத்துடுறோம், இல்லைன்னா ரொம்ப மெதுவான முடிவுகளை எடுக்கிறோம். அதற்கான பகுதிகளாக அதற்கு கீழே உள்ள பகுதிகள் எழுதி இருக்கிறதை பார்க்க முடியும். 57ஆம் வசனத்துல, அவர்கள் வழியில போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவர், நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஊழியத்துல அது கிடைச்சு வந்தீங்கன்னா அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதை செஞ்சிருவார், இது செஞ்சிருவாருன்னு சொல்லி அழைப்பதற்கு அல்ல. ஆண்டவராய் இயேசுவே தன்னுடைய ஊழியத்துல கூட்டம் சேர்க்கிறதுக்கு வர்றதுல, தன்னுடைய உபதேசத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுகிறதை அவர் செய்யல. அவன் கேட்கிறான், நீர் எங்க போனாலும் வருகிறேன், உன் பின்னாடியே இருக்கிறேன், கைத்தடியா இருந்துடுறேன், உடைய ரைட் ஹேண்டா வந்துடுறேன், எங்க போனாலும் வருகிறேன். ஓ, நல்ல அடிமை கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிற வாழ்க்கையில ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார், எங்க போனாலும் வருவேன், உனக்கு பிரச்சனை இருக்குதுப்பா, நரிகளுக்கு குழி இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடம் இல்லை. என்னோடு கூட நடந்து வருகிற பாதை, நான் காட்டுகிற பாதை, என்னுடைய அடிச்சுவடுகள், அவைகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தங்குகிறதற்கு பிரச்சனை வரும், வாழ்கிறதற்கு பிரச்சனை வரும், வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர், இது ரொம்ப அவசரமா முடிவு எடுக்காதப்பா, பிரச்சனைகள் எத்தனையா இருக்குது, நீ கொஞ்சம் யோசித்து முடிவெடு. நம்ம ஆரம்பத்துல பயங்கரமா இந்த சோடா பாட்டில திறந்த உடனே அப்படியே கேஸ் பயங்கரமா வர்ற மாதிரி ஆரம்பத்துல அதிகமான அர்ப்பணிப்புக்குள்ள வந்துருவோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கொஞ்சம் நிதானத்தோடு கூட முடிவெடு. ஆகதான் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார்னு பார்க்கிறார். கருத்தால வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றால், அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது இது மெதுவா எடுக்கிற முடியும். அப்பா என்னைக்கு சாக போறாருன்னு தெரியாது. அப்பா இறந்திருந்தாருன்னா இப்ப இயேசுவ வழியில சந்திக்க வந்திருக்க மாட்டாரு. வீட்டுலதான் இருந்து அடக்கத்திற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்திருப்பாரு. ஆனா இயேசுவை பின்னாடி வேடிக்கை பார்க்க வந்துட்டு இருக்கிற அவரை பார்த்து அவருடைய அழைப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பன் எப்ப மறிப்பாரு பார்க்கணும். அவர் மறிச்சவனே அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உங்க பின்னாடி. உலக பிரகாரமா நிறைய கடமைகள் இருக்குது. அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னா, உலக பிரகாரமான கடமைகள், அது செய்துட்டு இதை செய்துட்டு அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அது நடந்த பிறகு இது நடந்த பிறகு ஒரு காலத்திலும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒரு காலத்திலும் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. ஒரு காலத்திலும் அவரை நம்ம திருப்திப்படுத்தி விட முடியாது. என்னுடைய கம்பெனில வேலை செய்கிற ஒரு தம்பி சொன்னா, எங்க அப்பா ஒரு வாரத்துல இறந்துருவார் போல தெரியுது, நான் போய் கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட போய் 7 வருஷம் ஆகுது. அவனோடு கூட வேலை செய்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படி இருக்கிறாருன்னா நல்லா இருக்கிறாருங்க. அவன் இன்னும் பார்த்துட்டே இருக்கிறான். அப்பா அடக்கம் பண்ண பின்பு நம்ம திரும்ப வேலைக்கு போய்க்கலாம்னு சொல்லி ஊர்ல உட்கார்ந்துருக்கு. அதே போல மெதுவான முடிவெடுக்கக்கூடிய காரியம். நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்கணும். அதை செய்துட்டு இதை செய்துட்டு அந்த காரியங்கள் வெற்றியாய் முடிந்த பின்பு, இந்த காரியங்கள் வெற்றியாய் முடிந்த பின்பு, அந்த கடமையை செய்து முடித்த பின்பு, இந்த கடமையை செய்து முடித்த பின்பு நான் உங்க ஊழியத்தை செய்றேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய முடியும்? அதனால என்னுடைய காரியங்கள் நடக்கட்டும்.
அப்படின்னு சொல்லுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கும். மரித்தோர்னா ஆவிக்குரிய நிலையில மரித்தோர்கள் உலக பிரகாரமான காரியங்களை கவலைப்பட்டு அவங்க பார்த்து கொள்வாங்கப்பா. நீ ஆவியில் பிறந்து விட்டாய், நீ ஊழியத்திற்கென்று அழைப்பு பெற்று விட்டாய், உன் பேரில என்னுடைய பிதாவினுடைய கண்கள் வைக்கப்பட்டிருச்சு, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, உன் உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்டு விட்டார். ஆகவே என்னை பின்பற்றி வா, எனக்கு ஊழியம் செய், எனக்கு ஊழியம் செய் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அவன் சொல்லுகிறான், கடமையை நிறைவேற்றி விட்டுவர். தீர்மானம் எடுக்கிற இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்க முடியும். கடைசியில சாகும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருந்தேன், ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாமையே அந்த காரியத்தை முடிச்ச பிறகு இந்த காரியத்தை முடிச்ச பிறகுன்னு சொல்லி கடைசியில ஊழியம் செய்ய முடியாமையே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆரம்பத்துல அவ்வளவு தீர்மானங்கள் எடுத்தேன், ஆனா இதெல்லாம் முடிச்ச பிறகு வருகிறேன் என்று சொன்ன போது ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாதபடி நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேகரை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, இது லூக்கா மாத்திரம் இவரை எழுதுகிறார், வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். என் வீட்டுல போய் எல்லாரையும் பிரியப்படுத்தணும், எல்லாரையும் பார்த்து நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க நீ போகாதுன்னு சொன்னா நான் போக மாட்டேன். மோசே மாதிரிதான், மாமனார்ட்ட போய் சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு வர்றேன், மாமனார் உடனே போன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அப்படி இருந்தாலும் வழியிலே தங்கும் இடத்துல கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவன் அதே தான் சொல்றான், நான் முன்பு போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி, அவங்களா என்ன அனுப்பட்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல அவரை விட இந்த உலகத்துல யாரையும் நேசிக்க கூடாது. தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் மனைவியையாவது, தன்னுடைய பிள்ளைகளையாவது என்னில் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவரா என்னுடைய குடும்பமா, ஆண்டவரா உலகத்தின் உறவுகளா, ஆண்டவரா உலகத்தின் நேசமா, ஆண்டவரா உலகத்தின் சிற்றின்பமா, அநேக நேரங்கள்ல நம்ம தராசுல வைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில வைக்கப்படுது. அநேக நேரங்கள்ல வைக்கப்படுது. எல்லாவற்றிற்கும் முதலிடம் ஆண்டவருக்கு அடுத்தபடியாதான் இவைகள் எல்லாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதற்கு பின்பாக தான் இவைகள் எல்லாம். முதலாவது அவரை நேசிப்பேன், தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நான் அன்பு கூறுவேன். அதற்கப்புறம் தான் உலக பிரகாரமான காரியம், அதுக்கப்புறம் தான் உலக பிரகாரமான நேசம். அவர் என்ன அழைச்சிட்டாருன்னு சொன்னா எல்லாரும் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போயிருவேன், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தணும். அவர் என்ன பார்த்து சொல்லணும், எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் இவன் செய்வானே அவர் சொல்லணும். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கும்படியாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல அவசரமான ஒரு முடிவு, உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் வந்துடுறேன், உங்க கூட வந்துடுறேன், வலது கைத்தடியா இருந்துடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வெயிட் பண்ணுப்பா, நான் கூட்டம் சேர்க்க வரல, நான் பக்த கோடிகளை சேர்ப்பதற்கு வரல, சீஷர்களை சேர்ப்பதற்கு வந்திருக்கிறேன். கூட்டம் சேர்த்தவெல்லாம் பெரிய தலைவன் என்று சொல்றானே, அதுக்காக நான் வரல. சீஷன் என்கிற விதையை போடுவேன், அது முளைக்கணும், முளைக்கும் போது நான் உன்னை பயிற்சியில இருந்து உன்னை அனுப்பி வைப்பேன். அங்க போய் பிராக்டிஸ், விசுவாசங்கள் அங்கே பயிற்சி வைக்கப்படும் உனக்கு, நீ அங்க போய் ஜெயிக்கணும். இதே போல அநேக சோதனைகளோட சாசுகளை பிடிச்சவனை கொண்டு வருவாங்க. எவன் பெரியவன், உலக பிரகாரமான மதிப்பு கிடைக்காம போகும். இன்னைக்கு ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார், ஆண்டவர் தருகிற மகிமை போதும், மனுஷரால் வருகிற மகிமை வேண்டாம், மனுஷன் தருகிற பிரதிபலன் வேண்டாம், அவர் தருகிற பிரதிபலன் போதும் அப்படிங்கிற காரியத்துல உறுதியா இருக்கணும். அதே போல இந்த கூட்டம் அந்த கூட்டம்னு இல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்கள். ஒரே ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்த சபை, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்கிற காரியம் இருக்கணும். அதே போல அவர்கள் எருசலேமுக்கு போக முகத்தை அவர் திருப்பின போதே அங்க சண்டை, அங்க ஆவியை, அங்கே அக்னியை இறக்கி அழிக்கட்டுமா, அவனை அழிச்சிடுறோம், இவனை அழிச்சிடுறோம். ஆண்டவர் அழிப்பதற்கு அல்ல, எல்லாவற்றையும் ரட்சிப்பதற்காக வந்தேன் என்கிற காரியங்கள் இவைகளை பார்க்கிறோம். அவசரமான முடிவு வேண்டாம், மெதுவான முடிவும் வேண்டாம். எல்லாம் நடக்கட்டு அப்புறம் வாரேன்னு சொன்னா ஒரு காலத்திலையும் வர முடியாது. இங்கே ஒருவனை பார்த்து சொல்றாரு, எல்லாரையும் அனுப்பி வச்சு வர்றேன்,
ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன். ஆண்டவருடைய ஊழியத்தை கொஞ்ச நாள் செய்தங்க. நிறைய எதிர்ப்புகள் வந்துருச்சு. நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. குடும்பத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு. அதனால நான் கொஞ்சம் எல்லார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு, அவங்க தேவையெல்லாம் திருப்திப்படுத்திட்டு, திரும்ப நான் உங்களுடைய ஊழியத்துல வந்து கலப்பைய தூக்குறேன். உள்ள வந்த பின்பு, நிலத்துல கலப்பைய கை வச்சு பிடிச்ச பின்பு, அந்த காரியங்களை செய்து முடிக்காம வீட்டுல போய் படுக்கிறது நல்லதல்ல. அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு சொல்றார். நீ கலப்பையின் மேல கை வச்சுட்டா, ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பின், இந்த காரியத்துல நீ வெற்றியோடு கூட ஓட வேண்டும். அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் 11வது அதிகாரத்துல விசுவாச பட்டியல அநேகரை குறித்து சொல்லிட்டு 12:1 சொல்றாரு. ஆகையால் முன்பாக சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் சொல்லி, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவும். இன்னைக்கு ஆகையால் எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நின்றாலும், அநேக பாரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டு. அந்த பாரமான காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம தள்ளிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்து நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நம்மை தற்பரிசோதனை செய்து நாம் ஒப்பு கொடுக்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட அழைப்பை சொல்லு. அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கலப்பைகளை கை வச்சுட்டேன், நான் முன்னாடிதான் பார்ப்பேன். பின்னிட்டு திரும்பி ரெஸ்ட் எடுக்கிறவர்களை, இளைப்பாரி கொண்டிருக்கிறவங்களை, வீட்டுல இருக்கிறவங்களை, சும்மா இருக்கிறவங்களை பார்க்க மாட்டேன். உழைப்பதற்கு நீ வந்துட்டேன். உழைக்கிற களத்துல இறங்கிட்டேன். கலப்பையில வேற கைய வச்சுட்டேன். உழைத்து நான் என்ன வேலையை செய்யணுமோ அது செய்து முடித்த பின்புதான் நான் வீட்டுக்கு திரும்ப சந்தோஷத்தோட கூட வருவேன். அதைதான் பவுல் அப்போஸ்தலன் இந்த லாங்குவேஜில் எழுதுகிறார். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கலப்பைகளை கை வைத்த பின்பு, ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்த பின்பு, கொஞ்ச நாள் செய்தேன், திரும்ப ஒன்ஸ் அப்பான டைம் அவருக்காக நான் நிறைய காரியங்களை செய்தேன், நிறைய பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறதல்ல. ஒவ்வொரு நாளும் ஓடுகிற ஒரு எஞ்சினாக அவருக்கென்று ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் அவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே, சிலுவை என்று சொல்லியிருக்கிறீங்களே, அது ஒரு மரணத்திற்கு அடையாளம் அல்லவா? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே, நான் ஒவ்வொரு நாளும் அதை அறைகிறனா? என்னுடைய விசுவாச வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வந்திருக்குதா? இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில பெருமை வந்திருக்குதா? கொஞ்சம் ஆரம்பத்துல தாழ்மையா இருந்தேன், இப்ப எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்ச உடனே என் வாழ்க்கையில பெருமைகள் வந்து விட்டதோ? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே என்கிற காரியம். நம்மை பின்பற்றாதவன் சபை பிரிவுகள், அவைகள் நம்மை விட்டு தூக்கி, பிரிவினையின் ஆவிகள் நம்மை விட்டு தூக்கி எரியப்பட வேண்டும். அதே போல ஜாதி பிளவுகள் நம்மை விட்டு தூக்கி எரியப்பட வேண்டும். சமாரியர்கள் யூதர்கள் என்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகர்த்தெறிந்ததை பார்க்கிறோம். அதே போல கை கொடுத்தா மட்டும்தான் பிரைஸ் ஆடுங்க, இல்லைன்னா சொன்ன அவனை நான் எதிரியாதான் பார்ப்பேன் என்பது அல்ல. அழிக்கிற ஆவியே இல்ல, அரவணைக்கிற ஒரு ஆவியை நான் தந்திருக்கிறேன். அவசரப்பட்டு முடிவெடுத்து ஓடுகிற ஓட்டம் அல்லப்பா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடணும். நரிகளுக்கு குழி இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது. கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணங்களை எங்களுடைய சரீரங்கள்ல எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிற அவளை போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. 1000 பொன்மாலைகள் அல்ல, அநேக கல்லு முள்ளான பாதைகள்ல நடக்கணும். எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லைன்னு சொல்கிறார். உலகத்துல துடைத்து போடுகிற ஒரு குப்பையை போல, அழுக்க போல மாறினோம்னு சொல்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு கண்ணு திறந்து பார்த்தோம்னா பார்க்க முடியறது இல்லை. ஊழியங்கள்ல இவைகள்லாம் சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்களானா கண்டுபிடிக்க முடியுது.
இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நம்மை உடைத்து, ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க. ஒரு சீஷன் என்கிற விதைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் போடுங்க. எங்க உள்ளத்துல போடுங்க. நீர் எதிர்பார்க்கிற இந்த நல்ல காரியங்கள் எங்களுக்குள்ள முளைத்து எழும்பட்டும். கலப்பை மேல கை வச்சிட்டோம்னு சொன்னா நாங்க ஒருபோதும் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. தூங்குகிறவர்களை, மற்றவர்களை பார்க்கிறவன் ஒலிம்பிக் பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல அவன் வெற்றி பெற முடியாது. அதற்கென்று தன்னை தியாகம் செய்கிறவனாக, எல்லாரும் தூங்கும்போது 4 மணிக்கும் 5 மணிக்கும் எழும்பி பிராக்டிஸ் பண்ணாதான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் சொல்லுத அந்த காரியத்தை நாம் செய்து கொள்ள வெற்றி பெற முடியும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல தீர்மானத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து, கிறிஸ்துவின் பாதத்தில் நாம் கற்றுக்கொண்டு, அவருடைய உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அவருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். சீஷன் என்கிற விதையை உள்வாங்கின நாம் அது முளைத்தெழும்புகிறதற்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவோம். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்காக கிறிஸ்து நேற்றைய தினத்துல அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் உறையாமல் இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்துல நான் நடக்கிறேன். நாளைய தினத்துல, அடுத்த நிமிஷத்துல இயேசு கிறிஸ்து நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறவனாக, எதிர்காலத்தை என்ன எதிர்பார்க்கிறாய் என்று சொன்னால் இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு என்ன செய்கிறார்? இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நானும் அவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக, நாளைய தினத்துல இயேசுவின் வருகையை ஒவ்வொரு நிமிஷத்திலும் எதிர்பார்க்கிறவனாக வாழுகிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளை நம்முடைய மனதிற்குள்ளாக கொண்டு வருவோம். ஆண்டவர் நம்மை சீஷர்களாக செயல்பட அழைத்திருக்கிறார். அதே நேரம் சீஷர்களை உருவாக்குவதற்கும் தேவன் அழைத்திருக்கிறார். நான் அழைத்திருக்கிற அழைப்புல நான் எப்படி இருக்கிறேன்? சீஷன் என்பவன் யார் என்று சொல்லி ஒரு சில விதைகளை நம்முடைய உள்ளத்துல போட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்ட விதை, நான் உமக்கு உகந்த ஒரு சீடனாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை, புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷராக்குங்கள். இன்னைக்கு நான் அதை செய்யறேன்னா, குறைபட்டிருந்தேன்னா இன்னைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, சீஷர்களை உருவாக்குகின்ற பணியில நான் இன்னும் செயல்பட, இன்னும் உமக்கு உகந்தவனாக செயல்பட என்னை தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தேவனே, ஒரு நல்ல கிருபையின் நேரத்தை நீங்க கிருபையா கொடுத்தீங்க. இந்த வேளையிலும் நாங்கள் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ள நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. என்னுடைய உள்ளத்துல விதைய போட்டிருக்கிறீங்க. இந்த விதை வளரும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளம் நல்ல உள்ள நிலமாக திகழ ஆவியானவர் நீங்க அனுக்கிரகம் பெறணும் ஆண்டவரே. நாங்க சீடர்களாகவும் சீடர்களை உருவாக்குறவர்களாகவும் திகழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் செய்தியை கொண்டு வந்த மகனுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, பண்படுத்துங்க, இன்னும் உமக்கு பிரியமானதை செய்ய கிருபைகளைத்தான். அப்படியே இந்த கூடுகையில கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளை, அவருடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் நாங்க அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாருக்குள்ளேயும் நீங்க இருக்கிறீங்க, எல்லாரோடையும் நீங்க இருக்கிறீங்க. என்ன போல நீங்களும் வாழுங்கள்னு சொல்லி
கட்டளை கொடுத்தீங்கப்பா, நாங்க வாழ எங்களுக்கு பலன் தான். கர்த்தர்களை நம்பி கொடுத்த ஊழியம், கர்த்தர்களை நம்பி கொடுத்த குடும்பம், கர்த்தர்களை நம்பி கொடுத்த பணிகள் எல்லாத்துலயும் நாங்க உண்மை காண்பிக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டு. எங்களுக்கு முன்னே இருக்கிற பிரதான எதிரி சத்துருவாகிய சாத்தானை அடையாளம் கண்டுகொள்ளவும், அவனை ஜெயிக்கவும், அவன் பிடியில இருக்கிற மக்களை விடுவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தான். கிருபை எங்க கூட இருக்கட்டும், கிருபை எங்க கூட இருக்கட்டும். இந்த நாளில் இந்த செய்தி யூடியூப்ல அப்லோட் ஆகி போகின்ற பொழுது கேட்கிறவர்கள் பயனடைய, கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும். கிருபை கூட இருக்கட்டும். துதிகர மகிமை எடுத்துக்கொள்ளோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.